இந்த கிளாஸ்க்கு நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஓகேண்ணா. ஓகே, லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்த டாபிக் என்ன டாபிக் பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜென்ரலாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதோட காம்பனன்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் நான் சொன்ன மாதிரியே க்ளவுட் அப்படின்ற நம்ம கிளாஸில் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு சர்வீஸ் பற்றி பார்ப்போம். ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சர்வீஸ் அப்படின்றது we are going to learn about சர்வர் இன்ஜினியரிங். அப்போ சர்வர் இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் இந்த EC2 அப்படின்ற இந்த சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இட்ஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இன்னைக்கு வரைக்குமே நீங்கள் ஒரு இன்டர்வியூ போனீங்க அப்படின்னா இதுலேருந்து கேள்விகள் கேட்காம இருக்க மாட்டாங்க. ஏன்னா சர்வர் தெரியலனா அவனுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி ஐடியாவே இல்லைன்றது அர்த்தம். ஓகே, அப்போ நான் சர்வர் பற்றி நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். சர்வருக்கு 2 விஷயம் முக்கியமாக இருக்கும். ஒன்று ஹார்ட்வேரு, ஒன்று சாஃப்ட்வேர் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஹார்ட்வேரில் என்னென்ன இருக்கும்? நமக்கு CPU இருக்கும், ரேம் இருக்கும், அப்புறம் ரோம் இருக்கும். சாஃப்ட்வேர் காம்போனன்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ். ஸோ நம்ம கம்ப்யூட்டருக்கு நம்ம போடுற அந்த ஆன்டிவைரஸ் ஆகட்டும், நெட்வொர்க் லெவல் செக்யூரிட்டிக்கான சாஃப்ட்வேர் ஆகட்டும், அந்த மாதிரி சாஃப்ட்வேர் எல்லாமே நம்ம உள்ள வந்து இன்கார்பரேட் பண்ணி தான் நம்ம சர்வரை ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இது இருந்தால் மட்டும்தான் அது ஒரு சர்வர். இது இல்லை அப்படின்னா அது சர்வரே கிடையாது. ஸோ நான் சர்வர் கிரியேட் பண்ணிட்டேங்க. அதுக்கடுத்து அந்த சர்வருக்கான ஃபங்க்ஷனாலிட்டி என்ன? வாட் இஸ் த ஃபங்க்ஷனாலிட்டி? இது ரொம்ப முக்கியம். சர்வருக்கு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேரு, இந்த சர்வர் வச்சு என்ன பண்ண போகிறேன்? வாட் இஸ் த டாஸ்க் ஐ எம் கோயிங் டு டூ? இப்போ நான் ஒரு பிளே ஸ்டேஷன் வாங்குறேன், அதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? ஐ எம் கோயிங் டு பிளே அ கேம். கரெக்டா? ஒரு லேப்டாப் வாங்குறேன், அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? நான் என்னோட ஐடி ஒர்க் நான் பண்ணுவேன், இல்லை நான் வீடியோ எடிட்டிங் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா? எல்லா டிவைஸுக்குமே ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதே மாதிரி இந்த சர்வருக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்? வாட் இஸ் த ஃபங்க்ஷனாலிட்டி தட் வி ஆர் கோயிங் டு டூ? நான் அப்ளிகேஷன் ரன் பண்ணால் அது பேர் அப்ளிகேஷன் சர்வர், நான் டிஎன்எஸ் ரன் பண்ணால் அது பேர் டிஎன்எஸ் சர்வர், நான் லோட் பேலன்சிங் பண்ணால் அது லோட் பேலன்சிங் சர்வர், நான் டேட்டாவை கொண்டு போய் வச்சா அது ஸ்டோரேஜ் சர்வர். ஓகே, அப்போ எல்லாமே சர்வர் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும். ஆனால் நம்ம எதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம்? அப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷன் சர்வர் அண்ட் அந்த அப்ளிகேஷன் சர்வரை EC2ன்ற சர்வீஸை வச்சு நம்ம கிரியேட் பண்ண போகிறோங்க AWS க்ளவுடில். ஓகே, அப்போ AWSல இதுக்கு பேர் EC2. அப்போ அசூரில் என்னவா இருக்கும்? இதுக்கு பேர் அசூர் VM அப்படின்னு சொல்லுவாங்க. GCPயில் அதுக்கு பேர் என்னது? இன்ஸ்டன்ஸ். ஏன்னா இந்த கிளாஸை நான் ஒரு க்ளவுடை வச்சு கவர் பண்ண போகிறது கிடையாது. ஐம் கோயிங் டு கிவ் யூ அன் ஐடியா. இப்போ நீங்கள் இன்னைக்கு AWS கிளாஸ் லேர்ன் பண்ணுறீங்களா? பக்கத்தில் என்ன பண்ணுங்க, அசூரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. இன்னைக்கு நான் இதில் எப்படி நான் சர்வர் கிரியேட் பண்ணுறேனோ அதே விஷயங்கள் நீங்கள் அசூர்லையும் ட்ரை பண்ணி பாருங்க. என்ன தப்பு இருக்க போகுது சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டா இல்லையா? ஓகே ப்ரோ. எஸ் சார். அப்போ AWS, அதாவது இது வந்து எனக்கு க்ளவுட் பற்றி நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் மல்டி க்ளவுட் லெவலில் ஒர்க் பண்ணணும், அவங்க மட்டும் இதை பண்ணலாம். நான் கிளாஸ் நடத்துகிறப்ப நான் இதில் என்ன பேர் இருக்குது, இதில் என்ன பேர் இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் மற்றபடி ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்கன்னா சர்வர்னா இதாங்க. அது நீங்கள் எங்கே வேணால் போய் கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆவின் பால் வாங்கலாம், ஆரோக்கியா பால் வாங்கலாம், ஹட்சன் பால் வாங்கலாம். ஆனால் ஃபண்டமெண்டல் என்னது? பால் தான், கான்ஃபிகரேஷன் தான். ஒரு சர்வர்னா எத்தனை CPU, எத்தனை ரேம், எத்தனை ரோம், ஓஎஸ்னா என்னது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சரி, ஆனால் என்ன விஷயம்னா இந்த ப்ரொவைடருக்கும் இந்த ப்ரொவைடருக்கும் காஸ்ட் மாறும், அவன் கொடுக்குற அந்த ஃபீச்சர்ஸ் மாறும். அப்போ எது நம்ம கிளைண்ட்டுக்கு கரெக்டாக இருக்குமோ அது பிரகாரம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அந்த க்ளவுடில் ஒர்க் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ இந்த கிளாஸ் அப்படின்றத நம்ம வந்து we are going to learn with the help of AWS. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. என்ன நிறைய காரணங்கள் இருக்க முடியும் சொல்லுங்க? முதல் காரணம், இவன் 1 வருஷத்துக்கு எனக்கு ஃப்ரீ கொடுக்குறான். அதான் முதல் விஷயம், நம்ம சொல்லியே ஆகணும். அதை 1 வருஷத்துக்கு ஃப்ரீ கொடுக்குறான். ஆனால் அசூர் பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு மட்டும்தான் ஃப்ரீ கொடுப்பான், அதுவும் கிரெடிட் கொடுப்பான் நமக்கு.
14,000 சம்திங் கிரெடிட் கொடுப்பான். 16 நினைக்கிறேன். ஓகே. ஆனால் கூகுள் ஒன்றும் மோசம், அவன் கிரெடிட்லாம் எதுவும் இது பண்ணல. கிரெடிட் கார்டு இருந்தால் மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியும் கூகுளில் நமக்கு அக்கௌண்ட். ஆனால் ஏடபிள்யூஎஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் ரூபே கார்டு வச்சுருந்தா கூட நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். 1 இயர் ஃப்ரீ கொடுக்குறான். அந்த கன்சோல்ன்றது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஓகேங்களா, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அந்த கன்சோல்ன்றது. அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஒரு டாக்குமெண்டேஷன் இருக்குங்க. வெரி கிளியர் டாக்குமெண்டேஷன். நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாலும் அதுக்கு டாக்குமெண்டேஷன் இருக்கும். கம்யூனிட்டி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஏடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும். ஏகப்பட்ட பேர் ஏடபிள்யூஎஸ் தான் லேர்ன் பண்ணான். ஏகப்பட்ட பேர் திரும்ப அந்த கம்யூனிட்டிக்கு என்ன பண்ணுறான், நான் இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்கேன், இதுதான் வழி, இது நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த இஷ்யூவை நீங்கள் ரிசால்வ் பண்ணிடலாம், அதான் விஷயம். ஓகேவா? ஸோ அப்போ இதெல்லாம் தான் நம்ம ஏடபிள்யூஎஸ் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான காரணம். ஓகே. ஸோ அப்போ ஏடபிள்யூஎஸ் நீங்கள் ஒர்க் பண்ணோன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட என்ன வேணும், ஒரு ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் வேணும். இது மேண்டேட்டரி. இது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், கன்சோல் லாகின் பண்ண முடியும். கன்சோல் லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் உள்ள போயிட்டு நீங்க ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண முடியும். அப்ப இந்த இடத்துல ரிசோர்ஸ் இருக்குல்ல, எதை நான் மீன் பண்றேன் சொல்ல முடியுமா ஜனா? ரிசோர்ஸ்னா என்ன ஜனா? ரிசோர்ஸ்ன்றது நத்திங் பட் நான் சொன்ன பாத்தீங்களா, என் கிளவுடுக்கு தேவையான சர்வர் அது ஒரு ரிசோர்ஸ், நெட்வொர்க் அது ஒரு ரிசோர்ஸ், ஸ்டோரேஜ் அது ஒரு ரிசோர்ஸ், டேட்டாபேஸ் அது ஒரு ரிசோர்ஸ். அப்ப நம்ம கன்சோல் லாகின் பண்ணா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ரிசோர்ஸ் கிரியேஷன் பண்ண முடியும் கிளவுடோட டேட்டா சென்டர்ல. ஓகே. அப்ப கன்சோல் லாகின் பண்றதுக்கு என்ன வேணும், AWS அக்கௌண்ட் வேணும், which is nothing but user name and we need to have our password. ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்மளோட மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ என்கிட்ட அக்கௌண்ட் இருக்கு. ஓகே, I've created an account. AWS console login. ஒரு கேம் கன்சோல் இருக்குல்ல, நீங்க PS3 விளையாடிருக்கீங்களா? கன்சோல் இருக்கும். அந்த கன்சோல்ல லெஃப்ட்ல கிளிக் பண்ணா என்ன ஆகும், கேரக்டர் லெஃப்ட்ல போகும். ரைட்ல கிளிக் பண்ணா நடக்கும், ரைட்ல வரும். கரெக்டா? ஆமா ப்ரோ, கரெக்ட் சார். அதே மாதிரி தான் இந்த ஏடபிள்யூஎஸோட அப்ளிகேஷனும். அப்போ இந்த அப்ளிகேஷனை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த கிளவுட் ரிசோர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். கிரியேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா கன்சோல் லாகின் பண்ணணும். இங்க போயிட்டு இப்போ சைன்இன் அப்படின்னு கொடுக்குறோம். நான் சைன் அப் பண்ணல, ஆல்ரெடி ஐ டூ ஹேவ் அக்கௌண்ட், ஐ அம் டூயிங் அ சைன் இன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு குயிக்காக ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம், ஒரு சர்வர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்ட்டு. டெக்னிக்கல் திங்ஸ் எல்லாமே, ஏன்னா முதல்ல எடுத்துனா டெக்னிக்கல் திங்ஸ் போட்டு நான் ஸ்டஃப் பண்ண மாட்டேன். அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் ஆகணும் உள்ள. முதல்ல நமக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். நான் டெக்னிக்கலாக போகிறேன்ட்டு அந்த கியூரியாசிட்டியை கில் பண்ணவே கூடாது. நான் எவ்வளோ வேணால் ஸ்டஃப்பாக இருக்கலாம், பட் எனக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். க்ளவுட் பற்றி நான் லேர்ன் பண்ணணும். இன்றைக்கே நான் டெக்னிக்கலாக உட்காந்து பேசி அவங்கள நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கில் த கியூரியாசிட்டி. அப்போ என்னன்னா இன்னைக்கு நம்ம ஒரு கிளியர் கட்டாக ஒரு சர்வர் எப்படி கிரியேட் பண்ணுறது அந்த செட்டப் நம்ம பார்த்துட்டு டெக்னிக்கலை அடுத்த நாள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா EC2ன்றது இன்னையோட நம்ம நிப்பாட்ட போகிற டாபிக் கிடையாது. ஓகேவா? ஓகேண்ணா. தயா எனக்கு ஓடிபி வந்தால் கொஞ்சம் சொல்லு தயா. ஓகேவா? ஓகேண்ணா. ஓடிபி வரும், ஓகேண்ணா. டெக்ஸ்ட் பண்ணி விட்டுறேன் வாட்ஸ்அப்பில். ஓகேண்ணா.
எனக்கு மெயில் அட்ரஸ் அனுப்பி விடுதயா எனக்கு. மெயில் அட்ரஸ் ம். அனுப்பி. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நான் உள்ளே வந்திருக்கேன். ஒன்ஸ் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு வெல்கம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் அந்த வெல்கம் பேஜ். இந்த கன்சோல் பற்றி நான் அப்படியே சும்மா ஒரு ஜென்ரலாக ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கு வாட்டி லாகின் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உங்கள் அப்ளிகேஷனோட எக்ஸ்பீரியன்ஸ்? ஞாபகம் இருக்கா யாருக்காச்சும்? வாட்டி நீங்கள் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. வாட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்? கைஸ், ஐம் ஆடிபிள்? பார்க்கவே புதுசா இருந்தது. எங்க கேக்குதாண்ணா? புரிஞ்சிருக்காது. எங்க எங்க கமெண்ட் என்ன பண்றது? பட்டன் இருக்கு, ஸோ எதுக்கு இதை ஸ்மைல் சிம்பிள் எங்க பண்ணணும், ஆமா. எதுக்கு இதை பண்ணணும், ஆமா. எதுக்கு கமெண்ட்ஸ் போடணும், இது எதுக்கு இந்த ஃபோட்டோ வருது, ஃபோட்டோ எங்கே அப்லோட் பண்ணணும் தேடுவோம் நம்ம. ஆனால் இப்போ ஃபேஸ்புக் எப்படி இருக்கு நமக்கு? இப்போ ஈஸியா இருக்குண்ணா. ஏன்னா அது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு டைம் 2 டைம் எங்க ஃபோட்டோ அப்லோட் பண்றது, எப்படி அப்லோட் பண்றது, எவ்வளோ எம்பில ஸ்டோரி எல்லாமே என்ன பண்றதுன்றது அதே தெரிஞ்சிருச்சு. மாதிரி தான் ஈஸியா இருக்குண்ணா. இப்போ ஏடபிள்யூஎஸும் ஒரு அப்ளிகேஷன் தான் ஃபேஸ்புக் மாதிரி. அப்போ ஒரு ஓகே. அப்ளிகேஷன் வாட்டி நம்ம பார்க்கும்போது புரியாத மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள். ஆனால் இந்த அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணது ஒரு நல்ல ஒரு யூஐ யூஎக்ஸ் டிசைனர் தான். அவன் என்ன பண்ணியிருப்பான், அது எங்கெங்கே எது தேவையோ அது மட்டும்தான் வச்சுருப்பான். நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸும் கொஞ்சம் டைமும் நம்ம வேணும். இந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் கொஞ்சம் டைம். என்னென்ன கொடுத்துருக்கான் ஃபீச்சர்ஸ் அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ஒன்ஸ் அப்ளிகேஷன் கன்சோல் ஆகி முடிச்சதுக்கப்புறம் உள்ளே போய் கம்ப்ளீட்டாக பாருங்கள் என்னென்ன ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது. இது கன்சோல் ஹோம் டேஷ்போர்ட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பான். வெல்கம் டு ஏடபிள்யூஎஸ், ஹெல்த்து, காஸ்ட்டு, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பான், சொல்யூஷன்ஸ் கொடுத்துருப்பான், நிறைய பிளாக்ஸு, அனௌன்ஸ்மெண்ட்டு, ட்ரஸ்டட் அட்வைஸர்ன்ற ஒரு சர்வீஸு, ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்து வச்சுருப்பாங்க இங்கே இதில். ஆனால் நம்ம இது எல்லாத்தையுமே போயிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டாப்பில் பார்த்தீங்களா ஏடபிள்யூஎஸ், இவன் என்ன ஆஃபர் பண்ணுறான்? சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறான். சர்வீசஸ் கிளிக் பண்ணுங்களேன். இங்கே பாருங்கள், ஆல் சர்வீஸ். ஆல் சர்வீஸில் இங்கே பாருங்கள், அனாலிட்டிக்ஸ், அப்ளிகேஷன் இன்டெகிரேஷன், பிளாக் செயின், பிஸ்னஸ் அப்ளிகேஷன், கண்டெய்னர், கம்ப்யூட்டர், டேட்டாபேஸ், ஏகப்பட்டது இருக்குது பாருங்கள். ஒரு ஐடி கம்பெனியில் எதெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இங்கே ஒட்டுமொத்தமாக. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது, இன்னைக்கு டே 1 ஆஃப் த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு? சர்வர் தான். ஓகேவா? சர்வர். அப்போ சர்வர்ன்றது கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் நான் கிளிக் பண்ணி போனதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே சப் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான் ஏகப்பட்டது. அப்போ நான் அதில் பார்க்க போகிறது EC2, விச் இஸ் விர்ச்சுவல் சர்வர்
இன்க்ளவுட் நான் சொன்னல விஎம்னா என்ன அர்த்தம் பழனி? விர்ச்சுவல் விஎம்னா என்ன அர்த்தம் பழனி? ஸோ விஎம்னா வந்து ரெண்டு ரெண்டு இல்ல என்ன மீனிங், ஃபுல் மீனிங் என்னன்னு கேட்குறேன். வாட் இஸ் விஎம் அப்படின்னு கேட்கல. விஎம்னா என்ன, வாட் யூ மீன் பை விஎம்? விஎம் விர்ச்சுவல் மிஷின் சார். அவ்வளோதான், விர்ச்சுவல் யூஸ் டு மிஷின். எஸ், அவ்வளோதான் போதும், விர்ச்சுவல் மிஷின். ஓகேவா? அப்போ EC2 நான் கிளிக் பண்ணுறேன். இது டைரெக்டாக நீங்கள் நமக்கு EC2 டேஷ்போர்டே வந்துடும். இது ஒரு வழி. ஓகேவா? அந்த லிஸ்ட் ஆஃப் சர்வீஸில் கிளிக் பண்ணிவிட்டு அந்த கம்ப்யூட்டு அப்படி வந்தீங்கன்னா அது ஒரு வழி. என் வாய்ஸ் உங்களுக்கு என்ன பிரேக் ஆகுதா இந்த பிட்வீன்ல? am I breaking? இல்ல ப்ரோ, கிளியரா இருக்கு. பட் ஆனா ஸ்லோவா இருக்கு ப்ரோ. ஓகே, சிஸ்டம் ஸ்லோவா இருக்குன்றீங்களா? ஆமா ப்ரோ. சரி. இப்போ ரெண்டாவது வழி இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? முதல்ல இங்க சர்வீஸ் நான் கிளிக் பண்ணேன், எல்லாமே வந்துச்சு. இதுக்குள்ள போயிட்டு நம்ம போகலாம். இல்லைன்னா டைரக்டா சர்வீஸ் பேர் நமக்கு தெரிஞ்சிருந்தா EC2 அப்படின்னும் சர்ச் பண்ணலாம். இதுல டவுட் இருக்கா யாருக்காச்சும்? இப்போ நான் அந்த சர்வீஸ் பிக் பண்ணதுல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? கேட்கணுமா எதனா? இல்லண்ணா, கிளியரா? கிளியர்ண்ணா. கிளியர். இப்போ இதை கிளிக் பண்ணாலும் நமக்கு அது Clear. தான் போகும். அப்ப இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பேர் நாங்க என்ன சொல்லுவோம்னா, EC2 குள்ள வந்தோமா, டேஷ்போர்ட் இங்கே இருக்கு பாருங்க. இந்த கார்ல ஒரு டேஷ்போர்ட் இருக்கும்ல, கார் எந்த அளவுக்கு வேகமா போகுது, பெட்ரோல் எவ்வளோ இருக்கு, இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போகும், எத்தனாவது கியர்ல இருக்கீங்க, ஆமா. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் காட்டும்ல. அதே மாதிரி உண்டா. இந்த இடத்துல, அதாவது இந்த டேட்டா சென்டர்ல எத்தனை சர்வர் ஓடிட்டு இருக்கு, என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, அதுல வேற என்னென்ன காம்போனன்ட் நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்கன்ற அந்த ரிசோர்ஸ் இன்ஃபர்மேஷன் காட்டும் ஃபர்ஸ்ட். அதான் இது. எந்த இடத்துல? யூரோப்ல. அப்ப இந்த ரீஜனோட இன்ஃபர்மேஷன் நமக்கு ஷோ பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஒரு குயிக்கா ஒரு கொஸ்டின் கேட்கறேன், யார் ஆன்சர் பண்றீங்க பார்க்கலாம். AWSல மொத்தம் எத்தனை ஹலோ regions சார், இருக்கு? உங்க வாய்ஸ் பிரேக். வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஹலோ ஹலோ, கேக்குதா? am I audible? சார், உங்க வாய்ஸ் நடுவுல பிரேக் ஆகுது சார். இப்போ பிரேக் ஆகுதா? இப்பயும்? இப்போ ஓகே சார். சரி, ஓகே. பட் நடுவுல ஆனா இடையில பிரேக் ஆச்சு சார். சரி, இப்போ ஒரு குயிக் கொஸ்டின் நான் கேட்குறேன். AWSல ஒட்டுமொத்தமா எத்தனை ஓகே ரீஜன் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். யாராச்சும் ஒருத்தர். சார். டோட்டலா 33 ரீஜன்ஸ் இருக்கு சார். 33 ரீஜன் இருக்கு. இப்போ இந்த டேஷ்போர்ட் இருக்கு ஆமா. பார்த்தீங்களா, இது எந்த ரீஜனை காட்டிட்டு இருக்குன்னா, யூரோப்ல இருக்க ஸ்டாக்ஹோம் அப்படின்ற ஒரு ரீஜனை காட்டிட்டு இருக்கு. இங்க பாருங்க, இங்க இருக்கும். இப்போ எனக்கு இங்க வேணா, எனக்கு இந்தியா வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இங்க மும்பைன்னு இருக்கா, இங்க டாப்ல இருக்கு பாத்தீங்களா, இதான் ரீஜன். கிளிக் பண்ணிட்டு மும்பை இருக்கா, அதை கொடுத்தா போதும். இப்போ நான் எங்க வரேன்? அப்ளிகேஷன் வழியா மும்பை நான் லொகேஷன். மும்பையோட டேட்டா சென்டருக்கு வரேன். மும்பை. மும்பையோட டேட்டா சென்டருக்கு வரேன். ஸோ இப்போ இதை பற்றி ஒரு ஓவர்வியூ கொடுக்கறது ரொம்ப சிம்பிள். நான் தரேன்.
இப்போ இந்த ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது எது டினோட் பண்ணுது, குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸோட டேட்டா சென்டரை டினோட் பண்ணுது. இப்போ நான் இந்த இடத்துல எத்தனை டேட்டா சென்டர் வச்சிருக்கேன்னா 1 2 3. ஒன்று அமெரிக்காவில் இருக்கு, ஒன்று யூரோப்பில் இருக்கு, இன்னொரு டேட்டா சென்டர் எங்கே இருக்கு, இந்தியாவில் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்பயுமே நம்ம ஒரு யூசரா ஒரே ஒரு டேட்டா சென்டர்ல மட்டும் ஒர்க் பண்ண மாட்டோம். கிளியரா கைஸ்? இது ஒரு டேட்டா சென்டர்ல மட்டும் ஒர்க் பண்ண மாட்டோம், நம்ம மல்டிபிள் டேட்டா சென்டர்ல நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனுக்குள்ள தான் லாகின் பண்ணுவோம் வித் ஹெல்ப் ஆஃப் என்னது, யூசர் நேம் அப்புறம் பாஸ்வேர்ட். இந்த அப்ளிகேஷனுக்குள்ள வந்துட்டோமா, வந்துட்டு நம்ம தான் என்ன பண்ணோம், செலக்ட் பண்ணோம். எனக்கு அமெரிக்கால சர்வர் கிரியேட் பண்ணணுமா, எனக்கு லண்டன்ல கிரியேட் பண்ணணுமா, மும்பையில் கிரியேட் பண்ணுமான்றத யார் செலக்ட் பண்ணும், நம்ம தான் செலக்ட் பண்ணணும். நம்ம கிளைண்ட் எங்கே கேட்குறானோ அங்கே போய் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துக்கலாம். கிளியரா? இது எல்லாருக்குமே ரீஜன் இதுதான் நாங்கள் கிளியர்ண்ணா. ரீஜன் கால் கிளியர் சார். திஸ் இஸ் கால்ட் அஸ் ரீஜன். அப்போ ஒரு சர்வருக்கு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இந்த கான்ஃபிகரேஷன் மட்டும் போதாது, அது எந்த இடத்துல உருவாக்க சொல்கிறாங்கன்றதையும் பார்க்கணும். அப்போ அது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது, இங்கே வந்து சேஞ்ச் பண்ணலாம். எனக்கு வெர்ஜீனியாவா, ஏன்னா ஒரு டேட்டா சென்டருக்கு ஒரு அப்ளிகேஷன் வச்சான்னு வைங்களேன், எத்தனை அப்ளிகேஷன் வைக்கணும் மொத்தமாக, 33 அப்ளிகேஷன் வைக்கணும். லாகின் பண்ண முடியுமா அவங்களால 33 அப்ளிகேஷனை? ஓகே, அப்போ ஒரு அப்ளிகேஷனுக்குள்ள லாகின் பண்ணி வந்துட்டு இங்கே போய் நம்ம ஈஸியாக மாற்றிக்கலாம். இதில் யாருக்காச்சும் டவுட் இருக்கா ரீஜனில்? இல்ல கிளியர். ஓகே நோ சார். இல்லைண்ணா. ஓகே. இப்போ ப்ரோ ரீஜியன் சொல்றது டேட்டா சென்டர்ஸ். டேட்டா சென்டர்ஸ் Correct. எக்ஸாக்ட்லி ஏடபிள்யூஎஸோட டேட்டா சென்டர். ஓகே. ஸோ இதாங்க இந்த மாதிரி 33 இடத்துல இருக்கோங்க வேர்ல்டு ஃபுல்லா. இதுல தான் நம்ம கிரியேட் பண்ண போற அந்த விர்ச்சுவல் மிஷின் இருக்குல்ல, சர்வர், அது ஓட போகுது இதுக்குள்ள. உங்களுக்கு சில்லி டவுட் இருந்தாலும் கேளுங்க, தப்பு இல்லை. இப்பதான் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன். இப்போ நான் ப்ரோ வாய்ஸ் பயங்கர நடுவுல அப்பப்போ பிரேக் ஆகுது ப்ரோ நல்லாவே. அப்படியா? ஆமா ப்ரோ. ஆ. ஆனா பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு மாதிரி காத்து சவுண்ட் மாதிரி இறக்கிது ப்ரோ, லைட்டா மைல்டா. ஓகே, இல்ல சிக்னல் ப்ராப்ளம் தான். சிக்னல் ப்ராப்ளம் மாதிரி தான் இருக்கு. சிக்னல் ப்ராப்ளமா? சரி இருங்க. ஆமா. ஓகேவா? இப்போ ஓகேண்ணா. சரி ஓகே. அப்போ இதுதாங்க அந்த டேட்டா சென்டரில் இருக்கிற சர்வர். ஓகே, ஃபிசிக்கல் சர்வர்னே வைங்க, அங்கே இருக்குது. இப்போ இங்கே தான் நம்ம போய் என்ன பண்ண போகிறோம், நமக்கு தேவையான சர்வருங்களை கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கான ஒரு கருவி, டூல். கருவினா என்ன அர்த்தம் தமிழில்? டூல். அந்த டூல் தான் இந்த டூல். ஓகே, ரொம்ப சிம்பிள். கீழே கொஞ்சம் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே தாண்டி கடந்து கீழே வாங்க. கீழே ட்ராக் பண்ணும்போது இங்க என்ன இருக்கு, லான்ச் இன்ஸ்டன்ஸ்.
தெரியுதா? லான்ச் இன்சிடென்ட்ஸ். இருக்குங்களா? எஸ். அப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன் என்னன்னா இன்ஸ்டன்ஸ், சர்வர், விஎம் இது எல்லாமே என்னது? சேம். ஓகேவா? இப்போ இங்கே போயிட்டு லான்ச் இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணால் போதும். இதுக்குள்ளே போயிட்டு முதல்ல இந்த நேம் அண்ட் டேக்னு இருக்கு. இதை பற்றி நான் லேட்டர் கிளாஸில் நான் சொல்கிறேன் இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. ஓகே, இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், நான் கிரியேட் பண்ண போகிறது விண்டோஸ் விண்டோஸ் மிஷின். நான் மேக்குன்னு கொடுத்துக்கிறேன் ஒரு பேர், சும்மா ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். என்னோட சர்வருக்கு ஒரு பேர், அவ்வளோதான். தயான்ற ஒரு பேர் இருக்கா, பழனின்னு ஒரு பேர் இருக்கா, குருன்னு ஒரு பேர் இருக்கா, அந்த மாதிரி விண்டோஸ்ன்றது ஒரு பேர், இந்த சர்வருக்கான ஒரு பேர். ஆனால் இதுக்கு நிறைய யூஸ் கேஸ் இருக்குது, நான் லேட்டராக சொல்கிறேன் இதை பற்றி. அதுக்கு கீழே வரேன். ஒரு சர்வருக்கு ரொம்ப முக்கியம் எதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி, ஓஎஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓஎஸ். ஓஎஸோட ஃபுல் ஃபார்ம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அது வந்து ஒரு லாங்குவேஜ் மாதிரி நமக்கும் ஹார்ட்வேருக்கும், ஒரு யூஸருக்கும் ஹார்ட்வேருக்கும் இருக்க ஒரு பிரிச்சு தான் ஓஎஸ். இன்னைக்கு நான் விண்டோஸ் கிளாஸ் எடுக்க போகிறேன். ஸோ ஐ எம் செலக்டிங் விண்டோஸ் ஓஎஸ். இங்கே இருக்கா விண்டோஸ், செலக்ட் பண்ணிட்டேன். விண்டோஸில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போதைக்கு நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறது கிடையாது, நம்ம லேட்டர் கிளாஸில் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போதைக்கு நான் இங்கே டேரெக்டாகவே இருக்குது விண்டோஸ்னு அதே எடுத்துக்கிறேன். சைட் நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் நினைக்கிறோம் சைடில், அதனால கொஞ்சம் லேட்டன்சியாக இருக்குது. ரெஸ்பான்சிவால் அப்ளிகேஷன் அந்த அளவுக்கு. கீழே வரேன். அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் டைப். இந்த இன்ஸ்டன்ஸ் டைப் பண்ணுறது ஒரு கிளப்பு மாதிரி. ஓகே, முதல்ல நான் ஓஎஸ் ஃபஸ்ட் நான் நேம் கொடுத்தேன், அதுதான் ஸ்டெப் நம்பர் 1. நேம் கொடுத்தேன், ஓஎஸ் கொடுத்தேன், அப்புறம் இன்ஸ்டன்ஸ் டைப் நத்திங் பட் சிபியூ அண்ட் ரேம், இதாங்க இன்ஸ்டன்ஸ் டைப். ஓகே, அதான் இன்ஸ்டன்ஸ் டைப். அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா T3.microன்னு ஷோ பண்ணுது. அதுக்கு வந்து அவன் சார்ஜஸும் அப்ளை பண்ணுறான். அப்போ எனக்கு சார்ஜஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா ஐ நீட் டு மேக் ஷோர் அது ஃப்ரீ டயரில் ஃபாலோ ஆகும். அன்அவைலபிளா? ஓகே, நம்ம செலக்ட் பண்ண இந்த விண்டோஸ் ஓஎஸ் இருக்குல்ல, இதுக்கு இதில் சப்போர்ட் அன்அவைலபிளாக இருக்கும். நான் என்ன பண்ணிக்கிறேன் 2022 எடுத்துக்கிறேன். அதில் எடுக்கும்போது இங்கே நம்ம பார்த்து தான் சார் எடுக்கணும், பார்த்து தான் எடுக்கணுமானா இந்த ஃப்ரீ டயர் எலிஜிபிள் இருக்காது? கண்டிப்பாக ஆமாம், இந்த ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பேசுகிறது எனக்கு கிளியராக கேட்குது, ஆனால் இந்த பேஜ் எனக்கு ரெஸ்பான்சிவாக இல்லையே. ரொம்ப லேட்டன்சியாக இருக்குது ப்ரோ. ரைட்டு தானே? ஆமாம் ப்ரோ, ஆமாம். ரொம்ப ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸ்லோவாக லோட் ஆகிட்டு இருக்கு ப்ரோ. அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்களா இதுக்கு முன்னாடி? ட்ரை பண்ணியிருக்கோங்க. அப்பயும் இப்படி தான் இருக்கா? இல்லை ப்ரோ, இப்போ ரீசெண்டாக அது ட்ரை பண்ணல. இல்லை, முன்னாடி நல்லா தான் இருந்துச்சு, இப்போ ரீசெண்டாக அப்டேட் கொடுத்துருக்காங்க, அதனால் அப்படி ஆகுது.
விண்டோஸ் மேக் ப்ரோ நான் கொடுத்துருக்கேன். ஆஃப்டர்நூன் கூட யூஸ் பண்ணேன். நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஸ்பீடாக தான் இருந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. இதுனா நம்ம மண்டே கூட ஆமாண்ணா. பார்க்கலாம் ப்ரோ. ப்ராப்ளம் இல்லை. எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கனால. கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இருங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். நோ விஷயம். இப்போ 2022 எடுத்துடுறேன் வெர்ஷனு. ஓகே. இப்போ T2 மைக்ரோ வருது பாருங்க. ஸோ லேட்டஸ்ட் விண்டோஸ் வந்து சப்போர்ட் பண்ணலை, ஃப்ரீ டயர் எலிஜிபிள். நீங்கள் எப்பயுமே ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறீங்கன்னா இங்கே ஃப்ரீ டயர் எலிஜிபிள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ஸ்டன்ஸ் டைப்பில் T2 மைக்ரோ கண்டிப்பாக வச்சுக்கணும். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். எனக்கு டாபிக் நோட் பண்ணிட்டீங்களா எல்லாருமே? அதுக்கு அடுத்து கீப்பர். கீப்பர்ன்றது ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் மாதிரி தான். பக்கத்தில் இங்கே போயிட்டு கிரியேட் நியூ கீப்பர். கீ நேம் கேட்குறாங்க, நான் விண்டோ கீன்னு ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பிம்முன்னு இருக்கு, இதே ஃபார்மேட்டில் இருக்கட்டும். கிரியேட் கீப்பர் கீழே போகிறேன். நெட்வொர்க் செட்டிங் பற்றி நம்ம லேட்டராக பார்க்கலாம், இப்போதைக்கு அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அது கீழே வந்தீங்கன்னா ஸ்டோரேஜ் 30 GB. அப்போ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயம்லாம் இருக்குல்ல, ஒரு சர்வர்னா என்னென்ன தேவை? OS, CPU, RAM, அதுக்கப்புறம் ரோம். ரோம் இந்த 3 தான் தேவை. ஓகே. ஸோ அப்போ அதுவும் இங்கே கொடுத்துட்டு லான்ச் இன்ஸ்டால். இனிஷியலாக இது நீங்கள் பண்ணாலே போதும் நீங்கள் க்ளவுட்குள்ளே ஸ்டெப் பண்ணும்போது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு நாளைக்கு அந்த EC2 கன்சோல் எல்லா ஃபீச்சர்ஸையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ எனக்கு எவ்வளோ ப்ரோ ஸ்டோரேஜ்னா நம்ம ஆ ஸ்டோரேஜ்னா ஹார்ட் டிஸ்க் தானே நம்ம சொல்றீங்க? ஹார்ட் டிஸ்க் ஆமாம் தானே? ஆமாம் ஹார்ட் டிஸ்க் தான். ஓகே ரோம்ன்றல ஓகே ரீட் ஒன்லி மெமரி. ஓகே. சக்ஸஸ்ஃபுல் இன்சிடென்ட் லான்ச் ஆஃப் இன்சூரன்ஸ். எனக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு டேஷ்போர்டில் என்ன காட்டும்? முன்னாடி 0ன்னு காட்டியிருந்ததுல, இப்போ எனக்கு என்ன காட்டும்? மும்பையில் ஒரு சர்வர் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் இப்போ அப்படின்னு காட்டும். வாய்ஸ் பிரேக் ஆகுதான்? ஒன்று ஒரு இன்ஸ்டன்ஸ் ரன் ஆயிட்டு ரன் இருக்குங்களா? ஆகிட்டு இருக்குன்னு வருது. ஓகே. இப்போ அது என்ன இல்லைண்ணா சர்வர்? கேக் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சர்வர் நமக்கு காட்டும், விண்டோஸ் மேக். அந்த சர்வருக்கு ஒரு ஐடி கொடுத்துருக்கான். அது என்ன ஸ்டேட்டில் இருக்குது? ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்குது. அதுக்கு என்ன CPU RAM கொடுத்துருக்கோம்? இந்த CPU RAM கொடுத்துருக்கோம். இதை பற்றி நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஓகே. எங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அதை சொல்லியிருக்கான். இதை பற்றியும் நம்ம லேட்டராக நம்ம பார்க்கலாம். அவைலபிலிட்டி ஜோன்னா என்ன, எதுக்காக அது இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நான் சர்வர் க்ரியேட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா சர்வர் லாகின் பண்ண போகிறேன். ஜென்ரலாக ஒரு சர்வர் லாகின் பண்ணுறீங்க, ஒரு லேப்டாப் நீங்கள் லாகின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன்லாம் வேணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். யூசர் நேம் பாஸ்வேர்டு. ஜென்ரலாக இதுதான், எல்லாருமே இதுதான். ஆனால் இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த சர்வர் எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது? சவுத் மும்பையில் இருக்குது. மும்பை லொகேஷன். நம்ம மும்பை. எந்த லொக்கேஷனில் இருக்கோம்? சென்னை லொக்கேஷனில் இருக்கோம். அப்போ நான் சென்னையில் இருந்துட்டு மும்பையில் இருக்க ஒரு சர்வரை போய் கனெக்ட் பண்ணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் சென்னையில் இருக்கேன், மும்பையில் என் ஃப்ரெண்டு இருக்கான், ஓகேவா? இப்போ அவன் வீட்டுக்கு நான் லெட்டர் போடணும்னு வைங்களேன், எப்படி லெட்டர் போடுவேன்? அட்ரஸ் சார். அட்ரஸ் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ அந்த லெட்டருன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன். அப்போ அது கரெக்டாக
அந்த ரிசீவருக்கு போகணும் அப்படின்னா எனக்கு அந்த ரிசீவரோட அட்ரஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ ஃபிசிக்கலாக நம்ம இருக்கிறப்ப நம்பர் 12/2 கஸ்தூரிபாய் ஸ்ட்ரீட், டி நகர், இதான் என்னோட அட்ரஸ். அந்த மாதிரி அந்த கம்ப்யூட்டருக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கும்ல, அதுக்கு பேர் தான் ஐபி அட்ரஸ். இதை வச்சு அந்த மிஷினை நம்ம லொக்கேட் பண்ணிடலாம் ஈஸியா. கிளியரா? இது இந்த 3 இன்ஃபர்மேஷன் வேணும். அப்படி என்ன சர்வர் லாகின்னா ரிமோட் சர்வர் லாகின், அவ்வளோதாங்க. எனி டவுட்ஸ் இன் திஸ்? கிளியர் ப்ரோ. நம்ம பக்கத்துல இருக்கிற Clear. மிஷின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு, ரிமோட்டா இருக்கிற மிஷின்னா ஒரு விஷயம் இருக்கு, ஐபி அட்ரஸும் நமக்கு தேவை. ஐபி அட்ரஸ். ஓகே. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எங்கேருந்து எடுக்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல இந்த மிஷின் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதை செலக்ட் பண்ணீங்க வைங்களேன். செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஐபி இருக்கா, அதை காப்பி இங்க போயிட்டு என்ன பண்ணுங்க, ஐபி அட்ரஸ்ல போட்டுருங்க. இதான் ஐபி அட்ரஸ் எடுத்துக்கலாம். அடுத்து நமக்கு என்ன தேவை? ஒன்றும் யூசர் நேம் பாஸ்வேர்ட். அவ்வளோதான். அது எங்கேருந்து இருக்கிறது? இதை செலக்ட் பண்ணோடனே மேலே ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும், கனெக்ட் இருக்கா மேலே? கனெக்டட் இருக்கா மேலே டாப்ல பாருங்க, இருக்குண்ணா. தெரியுதா எல்லாருக்குமே? கனெக்ட்னு கிளிக் பண்ணுங்க. தெரியுது. கிளிக் பண்ணோடனே இங்க ஒரு விஷயம் இருக்கும், ஆர்டிபி, ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால். நோட் பண்ணிக்கோங்க, ஆர்டிபினா ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால். அதுக்கு கீழே வரேன். இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க என்ன இருக்குங்க? இது பேர் என்னது? யூசர் நேம். அட்மினிஸ்ட்ரேட்டர். ஜஸ்ட் காப்பி தி யூசர் நேம். இங்க போயிட்டு இன்னும் நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் ஃபைனலா? பாஸ்வேர்ட். அவ்வளவுதான். பாஸ்வேர்ட். இப்ப இங்க பாத்தீங்கன்னா கீ. கெட் பாஸ்வேர்டுன்னு இருக்கா, இத கிளிக் பண்ண உடனே அது கேட்கும் நம்ம கிட்ட, அப்லோடு பிரைவேட் கீ ஃபைல். நம்ம ஆல்ரெடி பிரைவேட் கீ ஃபைலை டவுன்லோட் பண்ணியிருக்கோம். அப்லோடுன்னு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இங்க நமக்கு காட்டும். இங்க ஷோ பண்ணுதா? இதை செலக்ட் பண்ணிட்டு இங்க போயிட்டு ஓப்பன். இதான் என்னோட விண்டோஸ் கீ. இங்க போய் ஓப்பன். இங்க வந்துருச்சா? இப்ப போயிட்டு என்ன பண்ணுங்க, டீக்ரிப்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா இதாங்க பாஸ்வேர்ட். ஜஸ்ட் காப்பி த பாஸ்வேர்ட். இதை போயிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றதால நீங்க தப்பா பண்ணாலும் நோ வரிஸ், ரெக்கார்டிங் இருக்கு, பார்த்து பொறுமையா பண்ணுங்க. நானும் பொறுமையா தான் எடுத்துட்டேன். இதுல யாருக்காச்சும் ஓகேண்ணா. டவுட் இருக்கா இந்த 3 விஷயங்கள்ல? சரி, அந்த ஃபைல் நம்ம எப்படி அந்த ஃபைல் நம்ம கீ கிரியேட் பண்ணோம்ல, அந்த ஃபைல் எப்போ நான் டவுன்லோட் பண்றேன்? ஆமாண்ணா. அப்பயே அது வந்து டவுன்லோட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. கிரியேட்னு கொடுத்தா டவுன்லோட் ஆயிடும் அப்பவே. ஓகே ஓகே ஓகேண்ணா. சரி, இப்போ வரலாம். இப்போ வந்து கம்யூனிகேஷனுக்கு வரலாம். இப்போ என் ஃப்ரெண்டுக்கு லெட்டர் அனுப்புறேன் அப்படின்னு வைங்க. லெட்டரை அப்படியே 4 டிச்சு கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டுருவோன்னா, இல்ல அந்த லெட்டரை ஒரு கவருக்குள்ள வச்சு பத்திரமா அனுப்புவோனா? எப்படி அனுப்புவேன் சொல்லுங்க? கவருக்குள்ளார செக்யூர்டா கவருக்குள்ளார வச்சுதான். கவருக்கு ஏன் வச்சு அனுப்பணும்? கவருக்குள்ள அப்படியே வச்சு அனுப்பலாம்ல. ஏன்னா நடுவுல யார் வேணாலும் அது பிரிச்சு பார்க்கலாம்ல சார். கரெக்டான விஷயம். அப்படியே அனுப்பணும். நடுவுல யார் வேணா என்ன பண்ணிடலாம், அதை எடுத்து பிரிச்சு உள்ள என்ன இருக்குன்றத எடுத்து பார்த்துடலாம். அப்ப கவர்ல போட்டு அனுப்புறது தான் செக்யூரான மெத்தட் நீங்களே சொல்றீங்க. அதே மாதிரி தான் இப்ப நான் எங்க இருக்கேன்னா சென்னையில இருக்கேன். அந்த கம்ப்யூட்டர் எங்க இருக்கு? மும்பைல இருக்கு. அப்ப நாங்க 2 பேரும் எதை வச்சு கனெக்ட் பண்றோம்? மும்பை. இன்டர்நெட்டை வச்சு கனெக்ட் பண்றோம். நீங்க சொல்லுங்க, இன்டர்நெட்ன்றது செக்யூரா அன்செக்யூரா?
அன்செக்யூர் தான் ப்ரோ. அது செக்யூர் ஆகிறதுக்கு தான் நம்ம ஃபயர் வால் அதை மாதிரிலாம் யூஸ் இருங்க பண்ணுவோம். Unsecure. இருங்க வரேன் சொல்றேன் இருங்க வரேன். ஓகே. அன்செக்யூர் தான். அப்ப நமக்கு ஒரு கவர் வேணும்ல. நான் அனுப்புற மெசேஜை கவருக்குள்ள போட்டு வேற யாருக்கும் புரியாத மாதிரி என்ன பண்ணணும், எடுத்து பாத்துறாத மாதிரி என்னோட ஃப்ரெண்டுக்கு அமுச்சு ஒண்ணும். அவன் மும்பைல இருக்கான். அப்ப அதுக்குன்ட்டு இருக்க ஒரு சாஃப்ட்வேர் பேர் தான் RDP. கிளியரா? செக்யூர் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணும். ஒரு விண்டோஸ் மிஷின்ல இருந்து இப்ப இங்க இருக்கிறது என்னது, விண்டோஸ் மிஷின் தான். மும்பைல இருக்கிறது என்னது, விண்டோஸ் மிஷின் தான். Windows machine. அப்ப இந்த சர்வர்ல இருந்து இந்த சர்வருக்கு போற மெசேஜ் இருக்குல்ல, அது எந்த புரோட்டோகால் வழியா போகும், RDP புரோட்டோகால் வழியா போகும். அப்படி போனா என்ன, நம்மளோட என்ன அட்வான்டேஜ் நமக்கு, நம்ம அனுப்புற மெசேஜ்ன்றது சேஃப் அண்ட் செக்யூரா போகும். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் என்ன வேணா பாஸ் பண்ணலாம்ல. கிளியரா? அப்ப RDPன்றது என்னது, சாஃப்ட்வேர். எதுக்காக இருக்கு அந்த சாஃப்ட்வேர்? செக்யூர் கனெக்ஷனுக்காக. Secure. எந்த ரெண்டு மிஷின் செக்யூரா கனெக்ட் பண்ணுது, ஒரு விண்டோஸ் மிஷின்ல இருந்து இன்னொரு விண்டோஸ் இன்னொரு மிஷின் Windows. தான் RDP. கிளியரா? இது எல்லாருக்குமே Clear. இது இது வந்து ஞாபகம் எப்போ இருக்கணும்னா, நீங்க இன்டர்வியூ போற வரைக்கும் இந்த விஷயம் ஞாபகம் இருக்கணும். மறந்து போயிடுவீங்க. அதுக்கு தான் நான் என்ன பண்றேன், லெட்டர் பாக்ஸ், போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸாம்பிள்லாம் சொல்றேன். லெட்டர் கவர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், RDP. ஓகே, செக்யூரா பண்றதுக்கு RDP. எந்த சர்வர், விண்டோஸ் டு விண்டோஸ். RDP. ஓகேவா? டன். இப்போ இந்த சாஃப்ட்வேருக்கு நீங்க எங்க போவீங்க, நீங்க எங்கேயும் போக வேணாம். எல்லா விண்டோஸ் சர்வர்லயும் டிஃபால்ட்டாவே என்ன இருக்கும், RDPன்றது இன்ஸ்டால் ஆகியிருக்கும். நீங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க ஸ்டார்ட் அப்ல போயிட்டு நீங்க ஸ்டார்ட் மெனு இருக்கா, RDP சர்ச் பண்ணுங்க போதும். RDP வந்துருச்சா? ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன். நீங்க எல்லாருமே யூஸ் பண்ணிருப்பீங்க. சில பேர் நெட்வொர்க்கிங்ல இருக்கீங்க, பீப்புள் மைட் ஹவ் யூஸ் திஸ். பட் ஆனா எதுக்கு யூஸ் பண்றோம் என்னன்னு தெரியாமலே யூஸ் பண்ணிருப்பீங்க. சில பேர் சொல்றேன், நாட் எவ்ரி. ஓகே, இங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா என்ன கேக்குது, நீ எந்த மிஷின் கூட கனெக்ட் பண்றியோ அதோட IP அட்ரஸ் கொடுன்னு கேக்குது. இங்க IP நம்ம கிட்ட இருக்கா கைஸ்? இருக்குண்ணா. அத காப்பி இங்க போய் பேஸ்ட், கனெக்ட். அடுத்து என்ன கேக்குது, கனெக்ஷன் பண்ண ட்ரை யூசர் பண்ணுது. நேம் அண்ட் பாஸ்வேர்ட். அடுத்து என்ன கேக்குது, யூசர் நேம் இருக்கா, யூசர் இருக்குண்ணா. அட்மினிஸ்ட்ரேட்டர். முடிச்சிட்டு அடுத்து என்ன கேக்குது, பாஸ்வேர்ட். அதையும் காப்பி இங்க போயிட்டு பேஸ்ட். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா செக்யூர் கனெக்ஷன் நான் எஸ்டாப்ளிஷ் பண்றேன். அந்த செக்யூரிட்டியை பார்த்துக்கிற சாஃப்ட்வேர் தான் RDP. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான் ரிமோட் சர்வர். நம்மளோட முதல் கிளவுட் சர்வர் இதாங்க. இது கிளவுட் விண்டோஸ் சர்வர் தான். ஆமாம், கிளவுட் விண்டோஸ் சர்வர். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது லினக்ஸ் சர்வர் பார்ப்போம், விண்டோஸில் அப்ளிகேஷன் நோட்ஸ் பண்ணி பார்ப்போம், லினக்ஸில் அப்ளிகேஷன் நோட்ஸ் பண்ணி பார்ப்போம். அதுக்கு அடுத்து அடுத்த கொஷின்ஸ் போகும். ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ இப்போ நான் உள்ளே வந்துட்டேன். இதுக்கு நான் எத்தனை ஜிபி ஸ்டோரேஜ் கொடுத்துருந்தேன், எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 30 GB கொடுத்துருந்தேன். 30 GB. அது இருக்கா செக் பண்ணிடலாமா? இருக்கா? இருக்குண்ணா. 5 GB தான் ஃப்ரீயாக விட்டுருக்காங்க பாருங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டான். நம்ம இப்போ அங்க 13 GB கொடுக்குற இடத்துல நம்ம அதிகமா கொடுத்தாலும் இங்க ஸ்பேஸ் இதாகுமாண்ணா? ஆகும், பில்லும் வந்துடும் அதுக்கேற்ற மாதிரி. ஓ, நமக்கு 30 GB இருக்குன்னா ஃப்ரீ டைல ஃப்ரீ. ஓகே. இதுதாங்க சர்வர், ரிமோட் சர்வர். இந்த சர்வரில் எப்படி அப்ளிகேஷன் ரன் பண்ணுறது, அது எப்படி ஒரு யூஸருக்கு அவைலபிள் ஆக்குறது, இதுதான் நம்ம கிளாஸாக இருக்க போகுது. ஓகே, யாருக்காச்சும் டவுட் இருக்கா இது வரைக்கும் பார்த்த வரைக்கும்? எனக்கு கேட்கணுமா? இல்லைண்ணா, கிளியர். ஸோ இப்போ எனக்கு அந்த சர்வர்ன்றது, இப்போ நான் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், எனக்கு இப்போ அந்த சர்வர் வேணாம். அப்போ ஒன்று, அந்த சர்வரை நீங்கள் என்ன பண்ணலாம், லேட்டராக பேச்சு தேவைப்படும்னு ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். இல்லை எனக்கு தேவையே இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் அதை டெலீட் பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். அது எப்படி பண்ணுறது அதை பார்க்கலாம்.
இப்போ நான் சர்வர் செலக்ட் பண்ணிட்டேன். இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் அது ஸ்டாப் பண்ணணுமா டெர்மினேட் பண்ணணுமா? எனக்கு ஸ்டாப்லாம் வேணா நான் டெர்மினேட் பண்ணிக்கிறேன். டன். எஸ் டெர்மினேட். ஸோ கைஸ், ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ நம்ம அடுத்த கிளாஸ் நம்ம ஓகேண்ணா. பார்க்கலாம், மீட் பண்ணலாம். ரைட். ஸோ அடுத்த ஓகேண்ணா. கிளாஸ்ன்றது ஓகே மண்டே 7 AM இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ. ஓகேண்ணா. ஓகே சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. நான் ரெக்கார்டிங்கும் ஷேர் பண்ணிடுறேன் இந்த கிளாஸ்க்கு. ஓகே, நான் செக் பண்ணிட்டு ஓகே. ரெக்கார்டிங் ஓகேண்ணா. ஓகே. ஓகே. பாய் ப்ரோ. குட் நைட். குட் ப்ரோ.